மிகப்பெரிய அளவில் பிரபலங்களாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் கூட ஒரு சில நேரங்களில் தங்களுடைய ஈகோ எல்லாத்தையும் மறந்துட்டு மேடைகள்லேயே அழுதுருவாங்க. அந்த வரிசையில் நிறைய நம்ம ஹீரோ ஹீரோயினாக வில்லன் வில்லியாக நடித்த நடிகைகளை பார்த்துருக்குறோம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு உடைஞ்சு கண் கலங்கி மேடையில் எந்தவித ஈகோவும் இல்லாமல் பலர் முன் அழுது இருக்கிறாங்க. அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்ன அப்படின்றது நம்ம பார்த்திங்கன்னா இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இப்படி தான் தக் லைஃப் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் சாய்ராம் கல்லூரியில் நடந்துச்சு. அதில் பல நடிகர்கள் கலந்து கொண்டு பேசினாங்க. கோலாகலமாக நடந்த இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சிம்பு கண் கலங்கி பேசினார். சின்ன வயதில் இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மற்ற குழந்தைகள் எல்லாம் விளையாடி இருக்கும்போது நான் மட்டும் சினிமா படிப்புன்னு பிஸியாக இருந்தேன். அப்போதெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா மேலே கோபம் வரும். என் வயசில் பசங்க எல்லாமே விளையாடிட்டு இருக்கும்போது என்னை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நான் நினச்சி பல முறை அழுதுருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு 40 வருஷம் கழித்து கமலஹாசன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதற்கு காரணம் என்னை நடிகனாக்கி அழகு பார்த்த என்னுடைய அப்பா அம்மா தான். அவங்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு கண் கலங்கி பேசியிருக்கிறார். வழக்கமாகவே சிம்பு உணர்ச்சி வசப்படக்கூடிய நடிகர் தான். மாநாடு படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலும் இப்படி தான் அவர் உடைந்து அழுதார். இவரை விட இவருடைய தந்தை டி ராஜேந்திரன் மென்மையானவர். எந்த விஷயமாக இருந்தாலும் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிடுவார். அப்பாவை பற்றி அவர் மேடையில் பேசி சிம்பு இந்த நிகழ்ச்சிக்கு அப்பாவே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்தால் எமோஷனலாக பேசிடுவார். மேடை ஒரு விதமாக எமோஷனல் ஆகிடும். அதனால் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டேன். கடைசியில் நானே எமோஷனல் ஆகிட்டேன்னு சிம்பு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் திரையில் நாம் பார்த்து வியந்த நடிகை சமந்தா மயோசிட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. அது குறித்து அவங்க பேட்டி கொடுக்கும் பொழுது மயோசிட்டிஸ் நோயால் என் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. தசைகள் பயங்கரமாக வலியை கொடுத்துச்சு. சில நாட்கள் படுக்கையில் இருந்து என்னால் எழுந்திருக்க கூட முடியலை. கடுமையான ஒற்றை தலைவலி, சாதாரணமான செயல்களை கூட என்னால் செய்ய முடியல. இதே வலியுடன் 8 மாதம் பல சித்திரவதைகளை நான் அனுபவித்தேன் அப்படின்னு சமந்தா அந்த பேட்டியில் உடைந்து அழுதாங்க. உடல் வலியை விட மனதளவில் சோர்ந்து விட்டதால் அவர் அந்த மாதிரி அழுது உடைஞ்சிட்டார். அடுத்ததாக நடிகர் சூரி கிடைத்த வேலைகள் எல்லாம் செய்து சினிமாவில் கூட்டத்தில் ஒருவராக இருந்து நகைச்சுவை நடிகராக மாறி இன்னைக்கு கதாநாயகனாக பரிமாணம் எடுத்திருக்கிறார். அவர் நடித்த மாமன் திரைப்படம் தியேட்டரில் வெளியாகி நல்ல வசூலை பெற்று வருது. இந்த திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் விழாவில் பேசிய சூரியை, திருப்பூரில் நான் வேலை செய்த போது அங்கு தேங்காய் பன் சுவையாக இருக்கும். ஆனால் அதை வாங்கி சாப்பிடுவதற்கு கூட என்னிடம் காசு இருக்காது. நான் பல நாட்கள் டீயை மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் இன்று உங்களால் ரசிகர்களால் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். உங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன்னு மேடையிலேயே கண் கலங்கி பேசியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரான சிவகுமார் தற்போது படங்கள் நடிக்காமல் இருக்கிறாரு. ஆனால் தனது மகன் நடிக்கும் படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் இன்னும் சில விழாக்களில் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பேசி வராரு. அந்த வகையில் சமீபத்தில் தனது அம்மா குறித்து பேசினார். அதில் என் அம்மா கணவர் இறந்துட்டாரு, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய மகனும் போயிட்டான், இனிமேல் எதற்கு வாழ்ந்து கொண்டுன்னு நினைத்து ஒரு அரளி விதையை கொடுத்துருந்துறாங்க. என் கதை 1941 முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பாவி மகன் என்னை காப்பாற்றினான். இன்றைக்கி நான் நடிகனாக உங்கள் முன்னாடி இருக்கிறேன்னா அப்போது பள்ளிக்கூடம் இல்லை, ப்ரைவேட் பள்ளியில் படிக்கணுன்றதுனால அதற்கு பணம் தரணும். அந்த நேரத்தில் படிக்க வைக்க பணம் இல்லை. அப்படி கஷ்டமான சூழ்நிலையிலும் என் தாய் மிகவும் சிரமப்பட்டு என்னை வளர்த்தாங்கன்னு நடிகர் சிவகுமார் தனது தாயை நினைத்து கண்ணீரோட அதில் பேசியிருந்தாங்க. அடுத்ததாக மகேந்திரன் AMI கரேஜ் இசை வெளியீட்டு விழாவில் பார்த்தோன்னா மகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதில் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். படம் வெளியே வருமா வராதா அப்படின்னு யோசித்த நேரத்தில் கொரோனா வந்துடுச்சு. தியேட்டர்கள் இழுத்து மூடப்பட்டது. கொரோனா முடிஞ்சாலும் மீண்டும் பழைய நிலைக்கு சினிமா வராது, தியேட்டருக்கு மக்கள் வரமாட்டாங்க, அதன் பின் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சினிமாவை தவிர வேறு தொழிலே தெரியாதே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மட்டும்தான், என்ன செய்வது யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் சினிமா இல்லாத ஒருவர் சினிமாவை காப்பாற்றுவதற்காக இந்த படத்தை வெளியிட முன்வந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். 3 வருட போராட்டத்திற்கு பிறகு அந்த படம் தியேட்டரில் வெளியாக இருக்குது. சின்ன படம் பெரிய படம்னு வேற்றுமை பார்க்காம எங்களுக்காக 2 மணி நேரம் படத்தை தியேட்டருக்கு சென்று பாருங்கள்னு கண்கலங்கியபடி பேசினார். குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான நடிகர் மகேந்திரன் மாஸ்டர் படத்தில் சிறு வயது விஜய் சேதுபதியாக நடித்து பெயர் எடுத்தார். இவர் இப்போ பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயமும் மக்களுடைய மனதில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிச்சு. இசை வெளியீட்டு விழாவில் மகேந்திரன் அவர்கள் மனமுடைந்து பேசி அழுதார். இப்படி பல பிரபலங்கள் தங்களையே அறியாமல் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது கண் கலங்கி அழுதுருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.